துரந்தர் அப்படிங்கிற அந்த ஒரே ஒரு படம் வந்ததுக்கப்புறம் அந்த படத்தில் வந்து உண்மையான ரியல் கேரக்டர்ஸ் இருக்காங்கல்ல அவங்கள பற்றின ஒரு கியூரியாசிட்டி எல்லாருக்குமே ஜாஸ்தி ஆயிடுச்சு. அதுலேயும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா இப்போ ரஹ்மான் தேகத் வந்து போன வருஷம் சக்கப்போடு போட்டார். அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த கானானி பிரதர்ஸ், அப்புறம் வந்து மேஜர் இக்பால், அப்புறம் வந்துட்டு அட்டிஃப் அகமது, இவங்கெல்லாம் வந்துட்டு ரியல் லைஃப்பில் அந்த மாதிரி ஒரு கேரக்டர் இருக்காங்க, அவங்க மையப்படுத்தி எடுத்திருந்தாங்க. அதே மாதிரி தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இன்னொரு கேரக்டர் இருக்குது, அது வந்து எல்லாருக்குமே ரொம்ப ஒரு ஃபேவரட்டான ஒரு கேரக்டர், ரொம்ப ஒரு ஃபன்னியான ஒரு கேரக்டர், ஆனால் வந்துட்டு ரொம்ப சீரியஸான ஒரு கேரக்டர். அவங்க அவர் தான் வந்துட்டு எஸ்பி சௌத்ரி அஸ்லாம். இந்த எஸ்பி சௌத்ரி அஸ்லாம் இருக்கார்ல, அவரோட ரோலில் வந்துட்டு சஞ்சய் தத் பண்ணியிருப்பாரு. அதே லுக்கில் தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் எஸ்பி சௌத்ரி அஸ்லாம் இருக்காங்களா அவங்களுமே இருப்பாங்க. அது இந்த ஒரு கேரக்டர் வந்து ரொம்ப ஸ்டைலிஷாக வடிவமைச்சிருப்பாங்க. நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் துரந்தர் படத்தை. இது ஏன் இவ்வளோ ஸ்டைலிஷாக, இவ்வளோ ஒரு கெத்தாக, ஒரு கம்பீரமாக வடிவமைச்சாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ரியல் லைஃப்பில் வந்துட்டு அந்த அஸ்லாம் இருக்கார்ல, அவர் பேர் வந்துட்டு அஸ்லம் கான். ஆனால் வந்துட்டு அவர் வந்துட்டு எஸ்பி சௌத்ரி அஸ்லாம் அப்படின்னு தான் கூப்பிடுவாங்க. அப்படிப்பட்ட அந்த ஒரு எஸ்பி சௌத்ரி அஸ்லாம் இருக்கார்ல, அவர் ரியல் லைஃப்லேயும் வந்துட்டு பாகிஸ்தானில் வந்துட்டு கராச்சியில் ஒரு, அதாவது ரவுடிங்க, இந்த மாதிரி தீவிரவாதிங்க இவங்களெல்லாம் வேட்டையாடுற ஒரு சிங்கோன்னு சொல்லுவாங்க. அதுக்கு முன்னாடி வரைக்கும், இவருக்கு முன்னாடி வரைக்கும் பார்த்தீங்கன்னா எல்லா போலீஸ்காரங்களையுமே வந்துட்டு ஒரு லெஃப்ட் ஹேண்டில் தான் டீல் பண்ணுவாங்க, இந்த மாதிரி ரவுடிங்களாக இருக்கட்டும், கேங்ஸ்டர்ஸாக இருக்கட்டும். ஆனால் இவர் வந்ததுக்கப்புறம் தான் வந்துட்டு அந்த ஒரு டாஸ்க் ஃபோர்ஸ் இருக்குல்ல, அதாவது லியாரி டாஸ்க் ஃபோர்ஸ், அது ரொம்ப ஸ்ட்ராங் பண்ணார். இவர் இருக்கிற சமயத்தில் ஏகப்பட்ட போலீஸ் ஆஃபீஸர்ஸ்லாம் இறந்தும் போனாங்க. அந்தளவுக்கு ஒரு கேங் வார், போலீஸ்க்கும் கேங்ஸ்டர்ஸ்க்கு இடையில ஒரு வாரே நடக்கும். அது மட்டும் இல்லாமல் இவரை வந்து ஏகப்பட்ட தடவை போட்டு தள்ளுறதுக்காக இவர் வந்துட்டு பிளான் பண்ணியிருக்காங்க. ஆனால் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 9 தடவை எஸ்கேப் ஆகி 10வது தடவை இவரை வந்து போட்டு தள்ளியிருக்காங்க. அதனால பார்த்துக்கங்க, அப்போ 9 தடவை இவரை போட்டு தள்ளணும் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்காங்கன்னா அப்புறம் எந்த அளவுக்கு வந்துட்டு கேங்ஸ்டர்ஸ்க்குலாம் ஒரு தலைவலியே இருந்திருக்காரு அப்படின்ட்டு இவரை பற்றி இந்த வீடியோவில் நான் பேச போகிறேன். எஸ்பி அஸ்லாம் வந்துட்டு எங்கே பிறக்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, அவர் வந்துட்டு ஒரு சிந்து அப்படிங்கிற ஒரு கிராமத்தில் தான் பிறக்கிறாரு. இது வந்து பாகிஸ்தானில் இருக்கிற ஒரு சிந்து கிராமம். நம்ம இந்தியாலையுமே வந்துட்டு சிந்து கிராமம்னு ஒன்று இருக்குது. இது வந்து பாகிஸ்தான் சிந்து கிராமம், அங்கே தான் பிறக்கிறாரு. ஆனால் அவர் வந்து சின்ன வயசுலேயே அங்கேருந்து வந்து கராச்சிக்கு போயிடுறாரு. கராச்சிக்கு போய் தான் வந்துட்டு எல்லா ஸ்கூலாக இருக்கட்டும், காலேஜாக இருக்கட்டும், அதெல்லாம் படித்து வந்துட்டு ஒரு பெரிய ஆள் ஆகுறாரு. அப்படி அவர் வந்து காலேஜில் படித்து முடிச்சதுக்கப்புறம் அவர் வந்துட்டு போலீஸ் ட்ரைனிங்கில் வந்துட்டு ஈடுபடுறாரு. அப்படி ஈடுபட்டதுக்கப்புறம் 1984 அசிஸ்டன்ட் சப் இன்ஸ்பெக்டர், அதாவது ஏஎஸ்ஐயாக வந்துட்டு வேலை செய்கிறாரு. அப்படி அவர் வந்துட்டு ஏஎஸ்ஐயாக இருக்கும்போது வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட இடத்துல, ஏகப்பட்ட போலீஸ் ஸ்டேஷன் போகிறாரு, எல்லா இடத்துலையும் வேலை பார்க்குறாரு. ஏன்னா அவருக்கு வந்து அடிக்கடி டிரான்ஸ்ஃபர் நடந்துகிட்டே இருக்குது. ஏன்னா இவர் வந்து நேர்மையான ஒரு போலீஸ் ஆஃபீஸர்னு சொல்கிறாங்க. எல்லா நாட்டிலையுமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா போலீஸ் ஆஃபீஸர்ஸ் கொஞ்சம் நிறைய பேர் வந்துட்டு கரப்டாக இருப்பாங்க, கொஞ்சம் பேர் நல்லா இருப்பாங்க. அந்த கொஞ்சம் நல்ல பேர்களை வந்துட்டு பார்த்தீங்கன்னா இவர் எஸ்பி அஸ்லாமும் ஒருத்தர். இவர் வந்துட்டு அசிஸ்டன்ட் சப் இன்ஸ்பெக்டராக இருக்கும்போதே வந்துட்டு அந்தளவுக்கு வந்துட்டு நேர்மையாக இருப்பார். முடிஞ்ச அளவுக்கு வந்துட்டு ரவுடிங்களெல்லாம் வந்துட்டு எப்படி தண்டிக்கணுமோ அந்த மாதிரி தண்டிப்பார். அதே மாதிரி கேங்ஸ்டர்ஸ்க்குலாம் மதிப்பே கொடுக்க மாட்டார். இப்போ ஏதாவது ஒரு பெரிய கேங் இருக்குன்னு வைங்க, இப்போ ரஹ்மான் தேகத் மாதிரி ஒரு கேங் இருக்குன்னு வைங்களேன், அவங்களோட அடியாள்களாக இருப்பாங்கல்ல, அவங்கெல்லாம் வந்து என்னதான் மிரட்டினாலும் அவங்க மேலே வந்து கேஸை போட்டுருவார். அந்தளவுக்கு வந்துட்டு ஒரு நேர்மையான ஒரு ஆஃபீஸர்னு சொல்கிறாங்க. இவர் வந்துட்டு இதனால் வந்து ஏகப்பட்ட டிரான்ஸ்ஃபர்லாம் சந்திக்கிறாரு. அதனால் வந்துட்டு இவர் வந்து கராச்சியில் போடுறாங்க, ஏகப்பட்ட போலீஸ் ஸ்டேஷனில். அதே மாதிரி வந்துட்டு பார்த்தீங்கன்னா பலோச்சிஸ்தான் அங்கேயுமே போடுறாங்க. இவருக்கு வந்துட்டு பலோச் அப்படின்னா சுத்தமாக பிடிக்காது. இது வந்து படத்துலேயும் காமிச்சிருப்பாங்க, நிஜத்துலையுமே வந்துட்டு அவர் அப்படி தான். ஏன்னா இவர் வந்துட்டு ஒரு பத்தான் குரூப்பை வந்து சார்ந்தவங்க. அங்கேயுமே வந்துட்டு ஏகப்பட்ட பிரிவு இருக்குது முஸ்லீம்ஸ்குள்ளேயே. அதில் வந்துட்டு இவர் வந்து பத்தான்ஸ் குரூப்பு. அதனாலேயே வந்துட்டு மெயின் ரீசன் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, பலோச்சிஸ்தானில் ஏகப்பட்ட எதிரிகளை வந்து சம்பாதிச்சிட்டாரு. சும்மாவே அங்கே வந்துட்டு கேங்ஸ்டர்ஸ்லாம் ஜாஸ்தி. அங்கே போய் இவர் வந்து ஏகப்பட்ட எனிமீஸை வந்து இவருக்கு வந்து சேர்ந்துக்கிட்டாங்க. ஆனால் வந்துட்டு இவரோட நேர்மையான இந்த ஒரு செயலை வந்து பாராட்டி இவங்க வந்துட்டு 1987 அவரை வந்து இன்ஸ்பெக்டராக மாற்றுறாங்க கராச்சிக்கு. இவர் எப்போ வந்து இன்ஸ்பெக்டர் ஆனாரோ வந்துட்டு அப்போவே பார்த்தீங்கன்னா ஒரு 2 கேங்ஸ்டர்ஸை வந்துட்டு, கேங்ஸ்டருக்கு கீழே இருக்கிற அடியாள்கள், 2 அடியாள்களை வந்துட்டு பார்த்தீங்கன்னா என்கவுண்டர் பண்ணிடுறாரு, அதுவும் சட்டவிரோதமாக. இப்போ வந்துட்டு என்கவுண்டர் பண்ணுறது அப்படின்னா வந்துட்டு பார்த்தீங்கன்னா சுப்ரீம் கோர்ட்டு, ஹை கோர்ட்டு இவங்க மூலமாக தான் வந்து என்கவுண்டர், அவங்க தான் வந்து ஆர்டர் கொடுப்பாங்க, நம்ம வந்து என்கவுண்டர் பண்ண முடியும். ஆனால் இவர் வந்து அவரோட கஸ்டடி கீழே வந்துட்டு இல்லீகலாக வந்து என்கவுண்டர் பண்ணியிருக்காரு. இவரோட பெரிய ஒரு ட்ரேட்மார்க் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இல்லீகலாக என்கவுண்டர் பண்ணுறது தான் இவரோட பெரிய ஒரு இதுக்கு பேர் போனவர் தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா எஸ்பி அஸ்லாம். அதனால தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா பிற்காலத்தில் அவர் எஸ்பி ஆனதுக்கப்புறம் இன்னும் 100 கணக்கில் வந்துட்டு ஏகப்பட்ட பேர்த்த வந்துட்டு என்கவுண்டர் பண்ணியிருக்காரு. அதனால தான் வந்துட்டு எஸ்பி அஸ்லாம் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு பேரே வந்துச்சு. அதுக்கு நான் லேட்டராக வரேன். அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அவர் இன்ஸ்பெக்டர் ஆகி ஏகப்பட்ட பேர்த்த போட்டு தள்ளினாரா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து ப்ரொமோஷன் கிடைக்குது. இன்னுமே 2000 அவர் ஆரம்பத்தில் இருக்க 2001 அப்போ வந்துட்டு அவர் வந்துட்டு டெப்யூட்டி சூப்பர்டென்ட் ஆகிறாரு, டிஎஸ்பி ஆகிறாரு. அதுக்கப்புறம் தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 5 வருஷம் பக்காவாக வந்து எல்லா ரவுடிங்களையும் வந்து அடக்கி ஒரு ஆப்ரேஷன் க்ளீன் அப்படின்னு ஒரு ப்ராசஸ் நடந்துச்சு. அது வந்து இவர் தான் வந்துட்டு அந்த ஆரம்பித்தார். அப்படி ஆரம்பித்து ஏகப்பட்ட கேங்ஸ்டர்ஸ் எல்லாம் போட்டு தள்ளி, நிறைய ஒரு அடியாளர்களெல்லாம் வந்துட்டு போட்டு தள்ளி, இந்த கன் கல்ச்சரெல்லாம் குறைச்சின்னா அந்த கன் கல்ச்சரில் யாரெல்லாம் பண்ணுறாங்களோ அவங்களெல்லாம் போட்டு தள்ளி நிறைய பேர் வந்து லீகலாகவும் சரி, நிறைய பேரை வந்துட்டு இல்லீகலாகவும் சரி, இந்த மாதிரி பண்ணதுனால மக்களுக்கே இவர் மேலே வந்துட்டு ஒரு தனி ஒரு மாசே கிரியேட் ஆச்சு.
அதனால வந்துட்டு கவர்மெண்ட்டே வந்து ஒரு ஃபோர்ஸ்ஃபுல்லாக வந்துட்டு இவருக்கு வந்து எஸ்பி அப்படிங்கிற அந்த ஒரு அந்த போலீஸோட அந்த உயரிய பதவி வந்து கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டாக வந்துட்டு 2005 எஸ்பியாக வந்து ப்ரொமோட் ஆகுறாரு. அதுக்கப்புறம் தான் வந்துட்டு அந்த எஸ்பி சௌத்ரி அஸ்லாம் அப்படின்னு சொல்லி அந்த பொதுமக்கள்லாம் இருக்காங்களா, இவர் மேலே வந்துட்டு ஒரு தனி கிரேஸ் வச்சுருந்தாங்க, நிறைய ஒரு பாசம் வச்சுருந்தாங்க, ஏகப்பட்ட பேர் இவருக்கு ஃபேனாகவே இருந்தாங்க. ஏன் இத்தனை மக்கள் வந்து இவர் மேலே வந்துட்டு இவ்வளோ பெரிய ஒரு மாசு, இவ்வளோ பெரிய ஒரு அன்பு வச்சுருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, இவர் என்னதான் ஒரு கேங் வார்க்கு வந்து இடையிலுமே கூட இவர் வந்து கன்னே இல்லாமல் பயப்படாமல் நடந்து வருவார். இங்கே 2 பேர் 2 கேங்குள்ளே சுட்டுக்கிட்டு இருப்பாங்க. இதை வந்து படத்தில் கூட காமிச்சிருப்பாங்க, கொஞ்சம் டீ குடிச்சிட்டு இருக்க மாதிரி காமிப்பாங்கல்ல, இதை வந்துட்டு ரியல் ஃபுட்டேஜாக வந்து எடுத்துருந்துருக்காங்க. அது யூடியூப்ல கூட இருக்குது. 2 கேங்கு இடையில வந்துட்டு பங்கமாக சண்டை போட்டுட்டு இருப்பாங்க, துப்பாக்கி வச்சு மிஷின் கன் வச்சு சண்டை போட்டுட்டு இருப்பாங்க. இவர் வந்து எந்த ஒரு கன்னும் இல்லாமல் ஹாயாக கூலிங்லெஸ் போட்டு நடந்து போயிட்டு இருப்பாரு. அந்த அளவுக்கு வந்து ஒரு தைரியமான ஒரு சிங்கம் அப்படின்னு சொல்லி அந்த நாட்டில் வந்து அந்த கராச்சிக்குள்ளே வந்துட்டு லயாரிக்குள்ளே இவருக்கு வந்து ஒரு பேர் இருக்குது. இந்த மாதிரி ஒரு மாஸ் இருக்கிறனால தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, மாசான ஒரு இமேஜ் இருக்கிறனால தான் படத்துலையுமே வந்துட்டு அதை அப்படியே காமிச்சிருப்பாங்க. அதுவும் இல்லாமல் கொஞ்சம் நக்கல் நையாண்டியாக இருக்கட்டும், அவர் அடிக்கிற டைலாக்ஸாக இருக்கட்டும், அதெல்லாம் வந்துட்டு நிஜத்துலையுமே அந்த மாதிரி தான் பண்ணுவாராமா. இன்டர்வியூலாம் வந்துட்டு ரொம்ப தக் லைஃபாக கொடுப்பாராமா. அந்த மாதிரி தான் அவர் வந்துட்டு ரியல் லைஃப்லையுமே இருப்பார். அதுக்கப்புறம் வந்துட்டு இவர் வந்து பாகிஸ்தான் கராச்சியில் ஏகப்பட்ட ஒரு ஸ்பெஷல் டாஸ்க்லாம் ஈடுபட்டிருக்காரு. அதாவது 2010 வந்துட்டு ஆன்டி எக்ஸ்ட்ரீமிசம் அதுக்கு அகேன்ஸ்டாகவும் வந்துட்டு இருந்திருக்காரு. ஏன்னு பார்த்தீங்கன்னா, அங்கே எக்ஸ்ட்ரீமிசம் அப்படின்னா தெரியும், பாகிஸ்தான்னா எக்ஸ்ட்ரீமிசம் தான். ஏன்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லி கன் கல்ச்சர் தான். சும்மா புல்லட் எல்லாம் வந்துட்டு இடையில போட்டு வித்துட்டு இருப்பாங்க. அந்தளவுக்கு வந்துட்டு நாடே மோசமாக இருந்துச்சு. அதனால வந்துட்டு அதெல்லாம் கம்மி பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் வந்துட்டு இந்த ஆன்டி எக்ஸ்ட்ரீமிசம் அப்படிங்கிற அந்த ஒரு மூவ்மெண்ட்டே கொண்டு வந்தாங்க. அதுக்கு வந்துட்டு அதை வந்து எடுத்து நடத்துறதுக்கு அந்த மாதிரி ஒரு கேஸ் எல்லாம் எடுத்து நடத்துறதுக்கு வந்துட்டு இவர் தான் வந்து ஹெட்டாக போட்டிருந்தாங்க கவர்மெண்ட்டு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அஃபிஷியல் என்கவுண்டர் ஸ்பெஷலிஸ்டாகவும் வந்துட்டு வேலை பார்த்துருக்காரு. ஆனால் அன்அஃபிஷியலாக வந்துட்டு கிட்டத்தட்ட 100கணக்கான ரவுடிங்களை வந்து சுட்டு தள்ளியிருக்காரு, அது வேற. ஆனால் அஃபிஷியலாக வந்துட்டு இவர் வந்து கிட்டத்தட்ட ஒரு 20 பேரை வந்துட்டு அஃபிஷியலாக கோர்ட்டு படி வந்துட்டு பார்த்தீங்கன்னா என்கவுண்டர் பண்ணியிருக்காரு. அப்படி அன்அஃபிஷியலாக அவர் என்கவுண்டர் பண்ணனால வந்துட்டு இவர் வந்து சஸ்பெண்டும் பண்ணியிருக்காங்க. 1992 இருந்துட்டு 1994 வரைக்கும் சஸ்பெண்ட் ஆயிருக்காரு, ஒரு 3 வருஷம். அதுக்கப்புறம் 1996 97 வரைக்கும் மறுபடியும் சஸ்பெண்ட் ஆயிருக்காரு. கிட்டத்தட்ட ஒரு 5 வருஷம் இந்த மாதிரி சஸ்பெண்ட் ஆயிருக்காரு. அதுக்கப்புறம் 1998 வந்துட்டு அவர் என்னதான் திரும்ப வந்திருந்தாலும் அவருக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு ஒரு பெரிய பவர் கொடுத்து வைக்கல. ஏன்னா அப்போ இருந்த பொலிட்டிக்கல் சுச்சுவேஷன் வந்து கொஞ்சம் வேற மாதிரி இருந்துச்சு, இவருக்கு அகேன்ஸ்டாக இருந்துச்சு. அதனால வந்துட்டு இவருக்கு வந்து பெரிய பவர் கொடுத்து வைக்கல. அதுக்கப்புறம் 2004 அப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் வந்து அவர் ஒரு பவருக்கு வராரு. பவர் வந்ததுக்கப்புறம் லியாரி டாஸ்க் ஃபோர்ஸ் அப்படிங்கிற அந்த ஒரு பெரிய பொறுப்பை வந்து அவர்கிட்ட ஒப்படைக்கிறாங்க. அப்படி கொடுத்ததுக்கப்புறம் தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் யாரையும் விடவே இல்லை. அதாவது வேட்டையானர்னு சொல்லலாம். இது வந்து படத்துலேயும் சொல்லியிருப்பாங்க. கிட்டத்தட்ட 2000க்கும் மேலே ரவுடிங்க வந்து இவரோட அந்த ஒரு லியாரி டாஸ்க் ஃபோர்ஸ் இருக்குல்ல, அந்த ஒரு மூவ்மெண்ட்டில் வந்து செத்து போனாங்க. இந்த ஒரு மாசான ஒரு ஆப்ரேஷன் க்ளீன் அப்படிங்கிற அந்த ஒரு சிஸ்டம் சொல்லுவாங்க. அதனால வந்துட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு 8 மாதத்துக்கு வந்து அந்த லியாரியில் வந்து கொஞ்சம் அமைதியாக இருந்துச்சு. ஏன்னா இவர் இருந்தனால ரவுடிகளுக்கே வந்து ஒரு பயம் வந்துருச்சு, ஐயோ வேணா சுட்டுருவாங்க, போலீஸ் வந்துட்டு ரொம்ப ஒரு ஃபோர்ஸாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் அடங்கியிருந்தாங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் ஆரம்பிச்சிருச்சு, அது ஒரு விஷயம். ஏன்னா பாகிஸ்தான்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு லெவலுக்கு மேலே கட்டுப்படுத்த முடியாது. ஏன்னா அங்கே வீட்டில் இருக்கிற எல்லாருக்கிட்டையுமே ஒரு கைத்துப்பாக்கியாவது இருக்கும். அந்தளவுக்கு வந்துட்டு மோசமான ஒரு நிலைமை தான். நம்ம இந்தியா மாதிரிலாம் அங்கே போய் சுதந்திரமாக இருந்துட முடியாது. அங்கே இருக்கிற நாட்டு மக்களே வந்துட்டு அங்கே வந்து கொஞ்சம் மனவேதனையில் தான் இருக்காங்க. இந்த மாதிரி துப்பாக்கி கல்ச்சர்னால தான் வந்துட்டு ஏகப்பட்ட ஸ்கூலாக இருக்கட்டும், காலேஜாக இருக்கட்டும், அப்புறம் வந்துட்டு ஹாஸ்பிட்டலாக இருக்கட்டும், எல்லாத்தையுமே வந்து அழிச்சிருக்காங்க. இது வந்து இதை பற்றி நான் ஆல்ரெடி வந்துட்டு பாகிஸ்தானோட பாவர்ட்டியை பற்றி நான் ஒரு ப்ரீவியஸ் வீடியோவில் பேசியிருப்பேன். அதெல்லாத்துக்கு காரணம் இந்த மாதிரி ஒரு கேங்ஸ்டர் அந்த ஒரு வார், அதனால தான் வந்து மெயினாக உருவாச்சு. அதை ஒழிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் வந்துட்டு எஸ்பி அஸ்லாம் ரொம்ப பாடுபட்டார். பேசிக்காக வந்துட்டு எஸ்பி அஸ்லாமுக்கு வந்துட்டு பாகிஸ்தானையும் வந்துட்டு ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு கண்ட்ரியாக தான் மாற்றணும் அப்படின்னு ஒரு நல்ல ஒரு நோக்கத்தோடு தான் வந்துட்டு இந்த கேங்ஸ்டர்ஸ் அகேன்ஸ்டாகவும் சரி, இந்த ரவுடிங்களுக்கு அகேன்ஸ்டாகவும் சரி நிறைய வேலை பார்த்தாரு. ஆனால் வந்துட்டு அவருக்கு மிஞ்சினது வந்து பார்த்தீங்கன்னா கடைசியில் மரணம் தான். இவரோட மரணத்தை பற்றி கொஞ்சம் லேட்டராக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி வந்துட்டு ரொம்ப ஒரு ஃபேமஸான ஒரு தலைப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா, எஸ்பி அஸ்லாம் மர்டர்ட் ரஹ்மான் டெக்கேத். இது வந்து துரந்தர படத்தில் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன், எல்லாருமே பார்த்துருப்பீங்க. அந்த படத்தில் வந்துட்டு எப்படி காமிச்சாங்களோ அதே மாதிரி வந்துட்டு ரஹ்மான் டெக்கேத்தை ஒரு இல்லீகல் என்கவுண்டரில் போட்டு தள்ளுறாரு. இவரோட ஒரு கைவந்த கலை அது வந்து. ஏன்னா இவர் ஆல்ரெடி எத்தனையோ பேர்த்த போட்டிருக்காரு இல்லீகல் என்கவுண்டர். அதில் தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் காமிக்கிற அதே மாதிரி ஒரு ஐசோலேட்டடான ஒரு காட்டுக்குள்ளே வச்சு ஏகப்பட்ட ஒரு போலீஸ் ஃபோர்ஸோட செஞ்சு முடிக்கிறாரு ரஹ்மான் டெக்கேத்தை. ஏன்னா அது வரைக்கும் வந்துட்டு ரஹ்மான் டெக்கேத் எவ்வளோ பெரிய ஆள் அப்படிங்கிறது வந்துட்டு எல்லாருமே படத்தில் காமிச்ச மாதிரியே ரியல்லையும் அவர் அப்படி தான். ரியல்லுமே வந்துட்டு ஒரு பெரிய டான் தான். நான் அவரை பற்றியுமே ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அதனால் வந்துட்டு ரஹ்மான் டெக்கேத்தை வந்து கொண்டதுக்கப்புறம் தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த ஒரு கேங் இருக்காங்கல்ல, ரஹ்மான் டெக்கேத் கேங், அவங்க வந்து கொஞ்சம் அடங்கி போனாங்க. அது வரைக்கும் கூட அவங்க தான் வந்து ரொம்ப ஒரு சுப்ரீமாக இருந்தாங்க. சுப்ரீம் பவர் அவங்ககிட்ட இருந்துச்சு. பொலிட்டிக்கலாகவே வந்துட்டு பொலிட்டிக்கல் அட்டையர்ஸே மாற்றுற அளவுக்கு அவங்க வந்துட்டு பவர் வச்சுருந்தாங்க. ஆனால் அப்படிப்பட்ட ரஹ்மான் டெக்கேத்
அந்த மாதிரி ஒரு பெரிய பெரிய கேங்ஸே வந்து கொன்ன எஸ்பி சௌத்ரி அஸ்லாமுக்கு வந்துட்டு ஏகப்பட்ட மரணம், அதாவது அவர் வந்து அசாசினேஷன் பண்ணுறதுக்கு ஏகப்பட்ட அட்டம்ப்ட்ஸ் நடந்திருக்கு அவரை கொலை பண்ணுறதுக்கு. அதில் வந்துட்டு நிறைய தடவை வந்துட்டு தாலிபான்ஸ் தான் அட்டாக் வந்து எய்ம் பண்ணியிருக்காங்க. அதை வந்து பிற்காலத்தில் அந்த அட்டெம்ப்ட் வந்து நாங்கள் தான் பண்ணோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி வந்துட்டு லஷ்கர் தொய்பா, ஏன்னா இந்த மாதிரி தீவிரவாதிகளையுமே வந்து இவர் வந்து நிறைய அடித்து கொண்டிருக்காரு. அதனால வந்துட்டு லஷ்கர் தொய்பா அவங்களும் வந்துட்டு இவர் வந்து ஏகப்பட்ட வாட்டி கொலை பண்ணுறதுக்கு வந்துட்டு அட்டம் பண்ணியிருக்காங்க. அதில் ரொம்பவுமே ஒரு ஃபேமஸான ஒரு அட்டெம்ப்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த தாலிபான்ஸ் நடத்தின அந்த ஒரு அட்டெம்ப்ட் தான். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இவரோட வீட்டோட கேட் இருக்குல்ல, அங்கே வந்துட்டு ஒரு சூசைட் பாம்பர், ஒரு மனித வெடிகுண்டை வந்து அனுப்பிச்சு வெடிக்க வச்சிருக்காங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா நல்ல வேலையா இவர் வந்து தப்பிச்சிடுறாரு. ஆனால் அவரோட வீடு வந்து 2ஆக போயிடுது. ஆனால் அந்த சூழல்லையுமே கூட வந்து பார்த்தீங்கன்னா, இவர் வந்து நான் முன்ன மாதிரி சொன்னேன்ல, இந்த துப்பாக்கி என்னதான் 2 பேரும் சண்டை போட்டுட்டு இருந்தாலும் அதுக்கு நடுவில் கூட தைரியமாக போவார், எந்த ஒரு பயம் இல்லாமல் அப்படி சொன்னேன்ல. அதே மாதிரி தான் வந்துட்டு அவர் பாம் வச்சப்போ கூட அந்த மாதிரி தான் இருந்திருக்காரு. ஒரு அயன்மேன் மாதிரி ஒரு பயமே இல்லாமல் ஒரு கெத்தான ஒரு ஸ்டேட்மெண்ட் விடுறாரு. என்னதான் நான் பாம் வச்சு கொல்ல முயற்சி பண்ணாலும் நான் வந்து திரும்ப என்னோட வேலையை வந்து நான் பண்ணிகிட்டே தான் இருப்பேன், இந்த மாதிரி ரவுடிங்கில் வந்துட்டு என்றைக்கும் வாழவே விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி இன்டர்வியூலாம் கொடுத்துருந்துருக்காரு. அந்தளவுக்கு ஒரு தைரியமான ஒரு கெத்தான ஒரு மனுஷன் தான் நம்ம எஸ்பி அஸ்லாம். இவர் வந்து என்னதான் பாகிஸ்தானாகவே இருந்தாலும் அவருக்கு வந்துட்டு அவரோட கதையை வந்து படிக்கும்போது வந்துட்டு யாராக இருந்தாலும் வந்து யாருக்காக இருந்தாலும், எந்த ஒரு இந்தியனுக்காக இருந்தாலும், எந்த ஒரு இந்தியன் அப்படிங்கிற ஒரு ரத்த குதிப்பு இருந்தாலுமே வந்துட்டு இவரோட கதையை படிச்சிங்கன்னா கொஞ்சம் ஒரு ரியலாகவே ஒரு கூஸ்பம்ஸ் கிடைக்கும். ஏன்னா இந்த மாதிரி ஒரு வீரர்கள்லாம் வந்துட்டு எப்பயாச்சும் தான் கிடைப்பாங்க, ரொம்ப ரேரு. அந்த மாதிரி ஒரு பர்டிகுலரான ஒரு மாவீரன் தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா எஸ்பி அஸ்லாம். சரி, இப்போ இவரோட மரணத்துக்கு வருவோம். இவரோட மரணம் வந்து எப்படி எக்ஸாக்டாக படத்தில் காமிச்சாங்களோ அது அப்படியே தான். இவர் வந்துட்டு ஒரு கான்வாய் போயிட்டு இருந்திருக்காரு. அந்த கான்வாயில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு தாலிபானோட சூசைட் பாம்பர் அந்த படத்தில் எப்படி காமிச்சிருப்பாங்க அதே தான். தாலிபான்கள் அனுப்பிச்சி விடுவாங்க. இவர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த எக்ஸ்பிரஸ் வேல போயிட்டு இருக்கும்போது கரெக்டாக ஒரு லேடன் கார் அதில் வந்துட்டு பாம்பை வந்து ஃபில் பண்ணி இவர் வந்து இடிக்க வச்சு வெடிச்சிடுவோம், அவ்வளோதான். அதுதான் வந்துட்டு லாஸ்ட்டாக வந்துட்டு மக்கள் வந்து அவர் பார்த்தது. அதுக்கப்புறம் வந்துட்டு அவர் முடிஞ்சிட்டாரு. இந்த எஸ்பி சௌத்ரியோட இந்த ஒரு மரணம் வந்து கரெக்டாக எப்போ வந்து நடந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, ஜனவரி 9 2014 அப்போ தான் நடந்துச்சு. இது எக்ஸாக்டாக படத்துலேயே அதே மாதிரி தான் காமிச்சிருப்பாங்க. ரொம்ப ஒரு பக்காவான ஒரு டீட்டெயிலிங் வந்து ஆதித்யா தார் பண்ணியிருப்பாரு. யாரெல்லாம் வந்து இந்த துரந்தர படத்தை பார்க்கலையோ, ஃபர்ஸ்ட் பார்ட்டாக இருக்கட்டும், செகண்ட் பார்ட்டாக இருக்கட்டும், தயவு செஞ்சு போய் பார்த்துருங்க. ஏன்னா இந்த மாதிரி ஒரு படம்லாம் வந்துட்டு திரும்ப எவனுமே எடுக்க முடியாது. நான் சத்தியமாக சொல்கிறேன், இந்த மாதிரி ஒரு டைரக்ஷன் வந்து யாருனாலையும் பண்ண முடியாது. நம்ம தமிழ் சினிமாவில் இந்த மாதிரி யாருமே யோசிச்சதும் கிடையாது. இந்த மாதிரிலாம் ஒரு 8 மணி நேரம் கிட்டத்தட்ட ஒரு ஃபுட்டேஜ், ஆனால் வந்து அவ்வளோ கிறிஸ்பாக. நான் கிட்டத்தட்ட ஒரு ஃபர்ஸ்ட் பார்ட்டே வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு 10 தடவை பார்த்துட்டேன். உண்மையாகவே சொல்கிறேன், 10 தடவையோ 8 தடவை பார்த்துருப்பேன் நினைக்கிறேன். ஆனால் செகண்ட் பார்ட்டை வந்துட்டு பார்த்தீங்கன்னா தேட்டரில் மட்டுமே நான் 3 தடவை பார்த்துட்டேன். இப்போ வந்துட்டு ரிலீஸ் ஆயிருக்கு, மறுபடியும் ஹாட்ஸ்டாரில் ரீசார்ஜ் பண்ணி மறுபடியும் பார்க்கலான்ட்டு இருக்கேன். எத்தனை தடவை நீங்கள் பார்க்க போகிறேன்னு தெரியல. அந்தளவுக்கு வந்துட்டு பார்க்க அவ்வளோ டீட்டெயிலிங், அவ்வளோ ஒரு ஃப்ரெஷ்ஷாக இருக்குது படம். ஸோ யாரெல்லாம் வந்துட்டு இன்னமும் வந்துட்டு துரந்தர படம் பார்க்கல அப்படின்னா தயவு செஞ்சு போய் பார்த்துருங்க. அதே மாதிரி இப்போ இந்த எஸ்பி சௌத்ரி அஸ்லாம் இவரோட அந்த ஒரு ரியல் லைஃப் இன்சிடென்ட், ரியல் லைஃப் ஸ்டோரி இதை வந்து பிடிச்சிருந்துச்சுன்னா கமெண்ட்ஸை போடுங்க. அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. தேங்க்யூ ஆல் ஃபார் வாட்சிங்.